ஹாய்மா, உங்கள் பேர் என்ன? வசந்தி. ஜோரா பேசுங்க. வசந்தி. அப்படிங்களா? எவ்வளோ வருஷமாக தொழில் பண்ணுறீங்க? அந்த கீரை விற்கிறீங்களா? 10 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். 10 வருஷங்களா? ஓகே. பசங்களாம் இருக்காங்களா உங்களுக்கு? இருக்கிறாங்க. 2 பையன். 2 பசங்க படிக்கிறாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்போ எவ்வளோ மணிக்கு காலைல வருவீங்க இங்கே நீங்கள்? 4 மணிக்கு வரும். காலைல 4 மணிக்கு. அது வீட்டுக்கு எவ்வளோ மணிக்கு போவீங்க? 8 மணி ஆகுதுமா. நைட் 8 மணி ஆகுதுங்களா? திரும்பி மறுநாள் காலையில் வரணும். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆமாங்க. ஆனால் ரொம்ப நல்லது, கீரைலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? இது ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருந்தாலும் இப்போ கீரை எவ்வளோ கீரை எல்லாம் போயிடுச்சு. கீரை அதிகமாக போயிடுச்சு. ஆடா. இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா வியாபாரம் இல்லை. என்ன பண்ணணும்? மழை வந்தால் லாஸ் ஆகிடுது. மழை வந்தால் போயிடுச்சு. நேற்றுலேருந்து 2000 ரூபாய் கீரை போயிடுச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் சர்க் போடுவீங்க? ஒரு 1000 ரூபாய் போடுவீங்க. நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் சரக்கு போடுறோம். வியாபாரம் ஆயிடுச்சுன்னா ஒரு 500 300 கிடைக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி நஷ்டம் ஆகுது. 500 அவ்வளோதாங்களா? அதே கிடைக்குது. அது மழை வந்துட்டு. ஆமாங்க. சரி, கொஞ்சம் கீரை பேர்லாம் சொல்லுங்கள் எனக்கு பார்க்கலாம். ஒரு பங்காளி எடுத்துக்கீரை. ரெட்டுக்கீரை வந்து பங்காளி. பங்காளிங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் மாதிரி. ஓ சரிங்க, ரத்தம் ஜாஸ்தியாகும். தண்டுக்கீரை. சரிங்க. இது என்ன பண்ணுறது தண்டுக்கீரையில்? தண்டுக்கீரையில் பொரியல் பண்ணலாம். சரி. இது கோங்குரா. வாரத்துக்கு ஒரு வாட்டி பொம்பளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கோல்டு தான், ஆனால் ரொம்ப நல்லது. ஈரம் வந்து இதே எனக்கு பேர் என்ன சொன்னீங்க? கோங்குரா புளிச்சிக்கீரை. கோங்குரா. ஓகேங்க. இது அரைக்கீரை வந்து இது அரைக்கீரை. பொரியலுக்கு நல்லது. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. பருப்புக்கீரை வெந்தயக்கீரை போட்டு இது கடைஞ்சா நல்லது. சூப்பருங்க சூப்பருங்க. சிரிக்கீரை பொரியல் பண்ணலாம். பொரியலுங்களா? பொரியல். காட்டுங்க பார்க்கலாம். அப்படியேங்க 2 பேர் கை எங்கட்டும். ஓகே சூப்பர். பருப்புக்கீரை பருப்பு போட்டு கடையிறக்கீரை. பருப்பு பண்ணியிருக்கீங்களா இது? ஓகே ஓகே. இது சோய் கூட குழந்தைங்க டெலிவரி ஆகுனா பொரியல் பண்ணி சாப்பிட்டா பால் நல்லா கிடைக்கும். குழந்தைங்க வடை கூட போடுவாங்கல்ல மேடம்? வடை கூட போடலாம். ஓகேங்க. இது வந்து பாலக்குங்களா? ரைட். பாலக்கீரைங்களா? இது என்ன பண்ணுறதுங்க? பருப்புக்கீரை இதை போட்டு கடைஞ்சா நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வெங்காயத்தாளுங்க எவ்வளோங்க மேடம்? இது 20 ரூபாய். ஆனால் ரொம்ப நல்லது. போட்டு கட்டி சாப்பிடும். ஓ சூப்பர் சூப்பருங்களா? ஆமாம். கோபி வச்சுருங்களா? அது எவ்வளோங்க? கோபி எவ்வளோங்க? 30 ரூபாய் வைக்கிறோம். 2 எடுத்து 50ங்க. வெரி குட் வெரி குட். இன்னும் ஜாஸ்தி எடுத்தால் கம்மி பண்ணிங்க அப்போ. ஓகே. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க. உடம்புக்கு இருக்கிற நோய்க்கெல்லாம் நல்லது. சூப்பருங்க சூப்பருங்க. முட்டிக்கால் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நல்லது. ஆமாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை வந்துட்டு கொத்தமல்லி எல்லாத்துக்கும் போடலாம். கருவேப்பிலை வந்துட்டு முடிக்கு சூப்பர் இல்லைங்க? எல்லாத்துக்கும். புதினா சட்னி பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகே. இருங்க அது புதினா கொஞ்சம் காமிங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஆனால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? 2 நிமிஷம் தான் இருக்குது. இது நாட்டி கொத்தமல்லி. இந்த கீரைலாம் பசு கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் மட்டும் எடுத்து கீழே போட்டுருவோம். இல்லை பசுக்கு என்ன கொடுத்துருவீங்க? கேட்டாங்கன்னா அப்படியே வாரின்னு போட்டு மாட்டுக்கு. மாட்டுக்கு கொடுப்பீங்க? மாட்டுக்கு யாரே கேட்டாங்கன்னா சும்மா பேருக்கு சும்மா கொடுத்துருவீங்க. அது நிறைய சோவைக்கீரை வெந்திக்கீரை எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் பெனிஃபிட் கிடைச்சிச்சிங்களா? எதுவும் இல்லை. ஐயோ, பென்ஷன் கிடைக்குதா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பென்ஷன் கிடைக்கலையா? அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க. இல்லை பெங்களூர் 1 இருக்கு இல்லைங்களா? இங்கே பெங்களூர் 1 ஒன்று இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களை ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. பேன் கார்டு இருக்கா உங்கள்கிட்ட? பேன் கார்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் நீங்கள் உங்கள் கணவர் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா அவங்க கேட்பாங்க, எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. கேட்டுட்டோன்னா மாதம் உங்களுக்கு கொஞ்சம் காசு வரும். 2000 ரூபாய் 3000 ரூபாய் நான் தரேன். எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கிட்டோம் இல்லைங்களா? அப்படி பண்ணி இல்லை கண்டிப்பாக கிடைக்குதுங்க. உங்களுக்கு பிபிஎல் கார்டா வெறும் நார்மல் கார்டா? ரேஷன் கார்டு? பிபிஎல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உண்டு. விதவை பென்ஷன்ட்டு ஒன்று இருக்குங்க. அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எல்லா பெண்மணிகளுக்கும். ஏன்னா அவங்க லைஃப் லீட் பண்ணுறதுக்கு பசங்க இருப்பாங்க. பசங்க பார்த்துக்கினா கூட உங்களுக்குன்னு கை இருக்குன்னு கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதுங்க. சித்தராமையா சார் பண்ணியிருக்காரு.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் இல்லைங்களா? சொல்கிறாங்கம்மா 8 மாதம் இல்லை உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் இல்லைங்களா? நீங்கள் ஒன்றுமே போகிறதில்ல, வெறும் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துன்னு போங்க, போனால் அவங்களே எல்லா ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. படிச்சுருந்தா இல்லை காசு கீஸ் ஒன்றும் தேவையில்லை மேடம், நீங்கள் போனீங்கன்னா போதுங்க. அங்கே போயிடுச்சு கரெக்டாம்மா. ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் தெரியும், யாருமே தேவையில்லைங்கோ. நீங்கள் இதெல்லாம் லோன் எடுக்கினா தான் என்ன இது ஹெல்ப்னஸ் கேரோ இது கேட்குறாங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு உதவி தானேங்க இது, அதனால. சரி மேடம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள்? வசந்தி மேடம். ஓகே, தேங்க்யூ. உங்கள்கிட்ட பேசின ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பென்ஷனை கிடைக்கட்டும். நானும் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் உங்களுக்கு நான். சரிங்களா?